இங்கே நான் ட்ரைனிங் எடுத்து 2 வருஷம் ஆகுது. சாபிட்டோ கிட்ட ட்ரைனிங் எடுத்து 6 மாதம் ஆகுது. அன்றைக்கி நான் ஃபஸ்ட் அட்டாக் எனதாக தான் இருந்துச்சு. அவன் மாஸ்க் ஆனால் எப்படின்னே தெரில. அன்றைக்கி நான் அந்த பாறையை தான் வெட்டியிருந்தேன். அன்றைக்கி அவன் மாஸ்க் எப்படி வெட்டினா எனக்கு ஓப்பனிங் த்ரெட் இருந்து ஒன்று கண்ணுக்கு தெரிஞ்சு என்னோடய ஸ்மெல்லை வச்சு அதை சென்ஸ் பண்ணி அவன் மாஸ்க்கை வெட்டினேன். அப்படி தான் பின்னாடி இருக்க அந்த பாறை வெட்டிப்பட்டுருந்துச்சி. அன்றைக்கி உராகோடாக்கி வந்து நீ இதை வெட்டிட்ட, ஆனால் இதை வெட்டக்கூடாதுன்னு தான் நினச்சேன். நீ இந்த ஃபைனல் எக்ஸாம் போய் என்னோட இன்னொரு ஸ்டூடெண்ட்டையும் இழக்க எனக்கு விருப்பம் இல்லை. ஆனால் பரவாயில்ல, நீ நல்லாவே வளர்ந்துட்டுன்னு உராகோடாக்கி டான்ஜிரோவை தடுத்துறாங்க. டான்ஜிரோ வந்து ஆனந்த கண்ணீர் விடுறான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த பிறகு டான்ஜிரோவுக்கு தனியாக ஒரு விருந்தே வைக்கிறாங்க. அவன் அந்த பாறையை வெட்டினதுனால டான்ஜிரோவும் வாங்கி சாப்பிட்றான். டான்ஜிரோவும் அவர் உராகோடாக்கி எவ்வளோ தராரோ வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் ஃபைனல் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கான். முடியெல்லாம் வெட்டிகிட்ருக்கான். அதுக்கப்புறம் உராகோடாக்கி கேட்குறாங்க, டேய் நீ நல்லா சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டுக்கா. நான் நல்லா சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு, நீ வளர பையன், நீ நல்லா சாப்பிட்ணும். அதே மாதிரி தான் டீமன்ஸோ, அது எவ்வளோ ரத்தம் குடிக்குதோ அவ்வளோ ஸ்ட்ராங் ஆகும். அதுவும் டீமன்ஸில் ஒரு பிளட் டீமன் ஆட்னு ஒன்று யூஸ் பண்ணும். அப்புறம் அந்த மாஸ்க்கு பிடி, இது போட்டுக்கிட்டு அதில் ஒரு ஸ்பெல் இருக்குது, அது உன்னை காப்பாற்றுன்னு சொல்கிறாரு. அடுத்த நாள் காலையிலே டான்ஜிரோ எல்லாம் ரெடி ஆகிட்டு போகிறதுக்கு முன்னாடி கடைசியாக நெசுகோவை பார்த்துட்டு போகிறான். உன்னை நான் எப்படியாவது காப்பாற்றுவேன் நெசுகோன்னு அவன் சொல்லிவிட்டு அவன் வெளியில் போய் நான் கண்டிப்பாக ஃபைனல் எக்ஸாமை பாஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாய் சொல்லிட்டு டான்ஜிரோ கிளம்புறான். அதுக்கப்புறம் சாபிட்டோவையும் மொக்குமாவையும் கேட்டதை சொல்லுங்கன்னு சொன்னேன். எனது இறந்து போனவங்ககிட்ட இவன் எப்படி பேசினான் அப்படின்னு யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் போகிற வழியில் அந்த பூவெல்லாம் பார்த்துட்டு போகிறான். அதுக்கப்புறம் ஃபைனல் எக்ஸாம் கிட்ட வந்துட்டான். அங்கே பார்த்தா மொத்தம் 20 பேர் இருக்காங்க. அங்கே எல்லாருமே வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே 2 பேர் இருக்காங்க. அவங்க வந்து வெல்கம் டு ஃபைனல் எக்ஸாம். இங்கே இந்த பூ இருக்கிறதுனால டீமன்ஸ் வெளியே வராது. அந்த காட்டுக்குள்ளே நாங்கள் டீமன்ஸ் விட்டுருப்போம். நீங்கள் காலையில் வரைக்கும் சர்வைவ் பண்ணாலே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் டான்ஜிரோவும் காலையில் வரைக்கும் தான் சர்வை பண்ணோம் அப்படின்னு அவனும் காட்டுக்குள்ளே போகிறான். அவன் கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்குமா அவனுக்கு ஒரு டீமனோட ஸ்மெல் அடிக்குது. எங்கன்னு சுற்றி பார்த்துட்ருக்கான். டக்குன்னு பார்த்தா அது மேலேருந்து வந்து அட்டாக் பண்ணுது. அதுக்கப்புறம் பார்த்தா அது கூட சண்டை போடுறதுக்கு இன்னொரு டீமன் வருது. அது 2 டீமனும் சண்டை போட்டுக்குது. இவன் எனக்கு தான் வேணும்னு சண்டை போட்டுக்குது. அந்த நேரத்தில் அந்த 2 டீமனும் வந்து டான்ஜிரோவை அட்டாக் பண்ணுது. டான்ஜிரோ வேறு வழி இல்லைன்னு டோட்டல் கான்சன்ட்ரேஷன் வாட்டர் ப்ரீத்திங் சொல்லி அதை ரெண்டுத்தோட தலையும் வெட்டிடுறான். முதல் தடவையாக டான்ஜிரோ டீமனை கொண்டிருக்கான். அதுக்கப்புறம் நான் ஒரு டீமனை கொண்டுட்டேன், ட்ரைனிங் எதுவுமே வேஸ்ட்டாக போகலன்னு சொல்லிட்டு அவன் அழுகுறான். அதுக்கப்புறம் ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. உராகோடாக்கி சொல்கிறாங்க, இந்த டீமன்ஸோட கழுத்து தான் ரொம்ப வீக்காக இருக்கும். அதை நார்மல் ஸ்வாடால் வெட்ட முடியாது, முச்சிரி ஸ்வாடால் தான் வெட்ட முடியும் ஏதோ பேர் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் டான்ஜிரோ ரெஸ்ட் இன் பீஸ் டீமன்ஸ்னு சொல்லிட்டு அழுந்துட்டுருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு பெரிய டீமனை பார்க்குறான். அவன் பயந்துடுறான். அவ்வளோ பெருசாக அந்த டீமன் இருக்குது. அந்த டீமன் ஒருத்தன் துரத்திட்டு போயிட்டுருக்குது. சாபிட்டோ கிட்டே கேட்குற டான்ஜிரோவால் அந்த டீமன் கழுத்தை வெட்ட முடியுமான்னு. இந்த பக்கம் டீமன் ஸ்லேயர் வசமாக மாட்டிக்கிறான். அந்த ஒரு டீமன் ஸ்லேயர் அப்படியே வாயை திறந்து முழுங்கிடுது. அது முழுங்கின உடனே அது ஃபுல் பவரில் அது வளர்ந்துருது. அதுக்கப்புறம் அந்த இன்னொரு டீமன் ஸ்லேயர் பிடிக்க போதா டான்ஜிரோ வேறு வழியில் நான் தான் காப்பாற்றி ஆகணும்னு சொல்லிட்டு வாட்டர் ப்ரீத்திங் செகண்ட் ஃபார்ம் வாட்டர் வீல்னு சொல்லி அதோட கையை வெட்டிடுறான். அதுக்கப்புறம் நீ உராகோடாக்கியோட ஸ்டூடெண்ட்டா அப்படின்னு சொன்னதுக்கு அந்த டீமன் எத்தனை வருஷம்னு கேட்குது. டான்ஜிரோ சொன்ன உடனே என்னது நான் இவ்வளோ வருஷமா 47 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னதுக்கு நீ உராகோடாக்கி தெரியுமா டான்ஜிரோ கேட்குறான். அந்த ஒன்றா டீமன்ஸில் வாய்ப்பே எழுதி 47 வருஷம் எப்படி வாழ்ந்துருக்குன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் டீமன் சொல்லுது நான் 51 நீ 14 பாப்புன்னு சொல்லுது. என்ன 14 டான்ஜிரோ கேட்குறான். உராகோடாக்கியோட ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுது. அந்த தழும்பு இருந்த பையன், அதுக்கப்புறம் அந்த பூ போட்ட மாஸ்க் வச்சுருக்க அந்த பொண்ணு எல்லாத்தையும் நான் சாப்பிட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இந்த மாஸ்க்கை வச்சு தான் நான் உராகோடாக்கியோட ஸ்டூடெண்ட்ஸான்னு கண்டுபிடிப்பேன் அப்படின்னு டீமன் சொல்லுது. டான்ஜிரோக்கு அப்படியே ரொம்ப கோவப்படுறான். அதுக்கப்புறம் நீ கோவப்படுறதா இதே மாதிரி தான் அந்த பொண்ணும் கோவப்பட்ட அவளோட கை காலில் தனித்தனியாக பிச்சு நான் சாப்பிட்டேன்னு சொன்னேன். டான்ஜிரோ கோவப்பட்டு அவனோட ஸ்வாடை எடுத்துகிட்டு அந்த டீமனை வெட்ட போகிறான். அப்போ சாபிட்டோ சொல்கிறான் அதோட தலையை அவனால் வெட்ட முடியுமான்னு தெரில அப்படின்னு சொல்கிறான். இப்போ டான்ஜிரோ போட்டு அடித்தோடனே தலையிலே அடிபட்டுருது. அந்த டீமன் சரி நான் தப்பிச்சா போதுன்னு ஓடிடுறான். அதுக்கப்புறம் இவன் மண்டையில் அடிபட்டுருச்சு, இவனால் இப்போ எந்திரிக்க முடியாதுன்னு சொல்லி அந்த டீமன் அப்படியே அவனை கொல்லலான்னு போகுது. அப்போ அண்ணா எந்திரிங்க டான்ஜிரோ
டான்ஜிரோட தம்பி வந்து எழுப்பி விட்றான். அதுக்கப்புறம் டான்ஜிரோ எந்திரிச்சு அதோட கையெல்லாம் வெட்டிகிட்டு இருக்கான். அவன் அப்பயே இருக்கான் டான்ஜிரோ. உனக்கு ஒன்று தெரியுமா, அந்த சாப்பிட்டோட ரியாக்ஷன் எப்படி தெரியுமா இருந்துச்சு? அவன் ஸ்வாடு உடஞ்ச உடனே அவன் தலையை நான் ரெண்டாக பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுது. டான்ஜிரோக்கு ரொம்ப கோவமாக அதை அட்டாக் பண்ணலான்னு போகும்போது அதை அப்படியே கையை வச்சு நசுக்கலாம். இதுக்கு மேலே இவனால் ஒன்றும் பண்ண முடியாது, எந்த டாக்ஸி யூஸ் பண்ண முடியாதுன்னு யோசிச்சுட்டு இருக்குது. இந்த பக்கம் மொக்குமோ அவன் அதை வெட்டிட்டா போதும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். அதுக்கப்புறம் கரெக்டாக டான்ஜிரோ அதுலேருந்து எஸ்கேப் ஆகிட்டு இப்போ வாட்டர் ப்ரீத்திங் யூஸ் பண்ணி வெட்ட வரான். இப்போ வீக்காக இருக்க இவனால் அட்டாக் யூஸ் பண்ண முடியாதுன்னு யோசிச்சுட்டு இருக்குது. ஆனால் அவனுக்கு அந்த ஓப்பனிங் த்ரெட் தெரியுது, அதோட அந்த டீமனோட தலையை வெட்டிடுறான்.